நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பேன். இப்போ எந்திரிச்சு சமைச்சு சாப்பாடு கட்டிட்டு இவருக்கு 6 மணிக்கு சாப்பாடு விட்ட தவங்கினோன்னா 7 மணி எது இவருக்கு சாப்பாடு விட்டணும். அதுக்கு பிற்பாடு அவருக்கு மோங்கலி உடுப்பு மாற்றி இவருக்கு மோங்கல் தண்ணி கொடுத்து மருந்து கொடுத்துட்டு பிள்ளைங்க 2க்கும் தலை கட்டிவிட்டு அதுகளுக்கு சாப்பாடு கட்டி தண்ணி ஊற்றி வச்சுட்டு இவர் சூ பண்ணிடுவார் படுக்கையில். அதை வச்சுட்டு உடுப்பெல்லாம் கழுவி போட்டுவிட்டு 8 மணிக்கு தான் மலைக்கு ஓடுவேன். மலைக்கு போயிட்டு 9 மணிக்கு தேத்தண்ணி குடிக்கிற டைமில் கொஞ்சம் விறகு கொஞ்சம் கட்ட தேடி பேக்குக்குள்ளே வச்சுக்கிறது. மேலே உரக்களை தூக்கிக்கிட்டு வந்துடுவோன்னு சொல்லி என்னைக்கு இவர் சுகமில்லாமல் படுத்தாரோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஃபிட் வந்து விழுந்துருவாரு. அவருக்கும் ஃபிட் வரும் இவருக்கும் ஃபிட் வரும் ஹஸ்பண்டுக்கும் ஃபிட் வரும் 2 பேருக்கும் ஃபிட் வந்துடும். இவர் போயிட்டு அப்பா அப்பான்னு எழுப்புவாரு. இவருக்கா ஒரு 3 ஹவர் மாதிரி யூரிங்கெல்லாம் போயிட்டு அதுக்கு பிற்பாடு சுயநிலை வந்தா தான் எந்திரிப்பாரு. அப்படி இல்லாட்டி அப்படியே தான் கிடப்பாரு. வாயில ரத்தம்லாம் வந்து ஃபிட் வந்து. அப்ப நீங்க தான் 2 பேருமே கவனிக்கிறீங்க? 2 பேத்தையும் கவனிச்சுக்கிட்டு நான் ஒரு ஆள் தான். ஒரே குடும்பத்துல 2 பிள்ளைய பார்த்து கொள்றீங்க. ஒன்று வந்துட்டு கணவரையும் பிள்ளையா பார்த்து கொள்றீங்க. உங்கள்ட்ட மகனையும் வந்துட்டு அந்த ஒரு நிலைமையெல்லாம் பார்த்துக்கணும். பேய் மாதிரி அலைகிறா. புருஷன் அலைஞ்சு புருஷன் படுத்துட்டா இப்போ இவ அலைகிறா அப்படின்னு சொல்லி என்னை மிச்ச நேரம் மன நோக்கிற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கொள்றதில்ல. நான் எழுதிருக்கேன். இப்போ நேற்றெல்லாம் கூட நான் தலவாக்களுக்கு ப்ரைவேட்டாக போன நேரம் மன நோக்கிற மாதிரி பேசினாங்க என்னைய. நாய் மாதிரி இங்கேயும் அலைஞ்சிட்டு அங்கேயே போயிட்டு அலையிட்டு எனக்கு மனசுக்கு அவ்வளோ கவலை. மாப்பிள்ளை படுக்க கண்டு நினைக்கு நான் நாய் போயிட்ட பேய்கிட்டெல்லாம் பேச்சுவாங்கன்னு சொல்லி நான் அழுத நேற்று. என்னால் முடியலை கேட்டுக்கிட்டு. நீங்களும் ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மழை வந்தால் கூட நான் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்.